ஹைப்ரிட் எஜுகேஷனுங்கிறது டூரிங் கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது மலேசியாவில், ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்காங்க, ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு வேர் வி ஹவ் பிளான் ஃபார் தட். ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு என்ன யூனிக்னஸ் என்ன அதுல அப்படின்ட்டு நம்ம செந்தில் அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இந்த புக் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபைன். வைப்ரண்ட் எஜுகேஷனுங்கிறது இட்ஸ் பேசிக்கலி மலேசியன் கம்பெனி. இதில் வந்து நிறையா ப்ளே ஸ்கூல்ஸ் நாங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம், நிறைய இடத்துல ரன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நார்மலாக ஒரு ஸ்கூல் அப்படின்னு வர்றப்ப என்னென்னா, அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா என்ன சைல்டு எதிர்பார்க்கும், ஒரு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து என்னோட சைல்டு வந்து ஒரு ஏபிசிடி கற்றுக்க முடியுமா, இல்லை இல்லை நம்பர்ஸ் கற்றுக்கிட்டு வர்றாங்களா. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தா எல்லாருமே வந்து ஸ்கூல் வந்து எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. ஒரு சைல்டு உள்ளே வர்றப்ப, ஸ்கூலுக்குள்ளே வர்றப்பயே நார்மலாக அவங்க ஏபிசிடியோ இல்லை ஒரு நம்பர்ஸோ நார்மலாக கற்றுக்கிட்டு தான் உள்ளே வர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வாட் இஸ் நீடட், இப்போ ப்ரெசென்ட்லி என் பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் பியூர்லி வந்து ஒரு சைல்டோட பிஹேவியரும் ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ தட் மேபி இத பிஹேவியர் ஃபார் த சைல்டுன்னு சொல்லுவோம். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் சைல்டுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த புக்கை வந்து நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம். என்னோட ப்ளே ஸ்கூல் எல்லாத்துலேயும் இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலமாக கம்பல்சரியாக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சைல்டுக்கு செல்ஃப் டிசிப்ளின் எப்படி கொண்டு வரது, சின்ன சின்னது அவங்க ப்ராப்பராக எந்த இடத்துல ஷூவை போடுறது, இல்லை எங்கே நான் பேக்கை கொண்டு வந்து வைக்கிறது, கரெக்டாக கை கழுவ முடியுமா. ஒன்று முன்னாடி கோவிட் டைமில் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் நம்ம கூட பண்ணியிருந்தோம். உள்ள வீட்டுக்குள்ள போனாலும் கை, கால் கழுவிட்டு போவோம். பட் இப்ப அது வந்து டோட்டலா போயிடுச்சு. ஸோ கேன் யூ கிரியேட் அ ஹேபிட்? இத தான் நாங்க ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு சைல்டுக்கும் கொண்டு வரோம். ஒரு சைல்டு வந்து படிப்பு சொல்லிக் குடுக்கறதுனால ஒரு சமுதாயத்துக்கு பெரிய மாற்றத்த கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியும். பட் அது இல்லாம ஒரு ஒழுக்கத்த கொண்டு வந்து, ஒரு செல்ஃப் டிசிப்ளினா கொண்டு வந்து, ஒரு சோசியல் வேல்யூ கொண்டு வந்தீங்கன்னா, அந்த சைல்டு இன்னும் பெட்டரா ஒரு பெரிய லீடரா மாற முடியுங்கிறது எங்களோட கான்செப்ட். இத பேஸ் பண்ணி தான் இந்த புக்க வந்து நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். சார் எஸ். தேங்க்யூ சார் வெல்கம் மேடம். எக்ஸ்பிளைன் பண்ணது.